வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளுக்கு ரங்கசாமி வாழ்த்து. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பாஜக பொதுக்குழுவில் 67 தீர்மானங்கள் நிறைவேற்றம். காரினில் சடலமாக கிடந்தவரின் அடையாளத்தை தண்ணீர் பில் மூலம் கண்டுபிடித்த போலீசார். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தனது சார்பிலும் புதுச்சேரி மக்களின் சார்பிலும் இதயங்கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தன்னலமற்ற சேவை, தொலைநோக்கு மிக்க தலைமைத்துவம், நாட்டை மேலும் வளர்ச்சியடைய செய்வதில் உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவை நிறைந்த உங்களது வாழ்வு அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தங்களது சீரிய வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா வளர்ச்சி, கண்ணியம் மற்றும் உலகளாவிய முக்கியத்துவத்தின் பாதையில் உறுதியாக முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமான நிறைவான வாழ்நாளை அருளவும், அதே அர்ப்பணிப்பு, ஞானம் மற்றும் சோர்வில்லா உழைப்புடன் தாய்நாட்டிற்கு தொடர்ந்து சேவை செய்யவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பாஜக பொதுக்குழுவில் 67 தீர்மானங்கள் நிறைவேற்றம். புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை கண்டித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் 4 கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு மற்றும் GST சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 4 அடுக்காக இருந்த GST வரி விதிப்பை 2 அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி 63 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, தமது கட்சி மற்ற கட்சிகள் போல் குடும்ப கட்சி அல்ல என்றும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை உள்ளது என்றும், ஆனால் நமது கட்சி தேசத்தின் மீது பற்றுள்ள கட்சி என தெரிவித்தார். ஒவ்வொரு தொண்டரும் குறிக்கோளுடன் செயல்பட்டால் எல்லா செயல்களும் வெற்றியடையும். மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்தார். காரினுள் சடலமாக கிடந்தவரின் அடையாளத்தை தண்ணீர் பில் மூலம் கண்டுபிடித்த போலீசார். புதுச்சேரி அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் அலுவலகம் அருகே நேற்று கார் ஒன்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். காரினுள் சடலம் கிடந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது குடிபோதையில் காரின் உள்ளே மது அருந்து சென்று வெளியில் வர முடியாமல் மூச்சு திணறி உயிரிழந்தாரா என விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அந்த காரின் பதிவெண்ணை வைத்து விசாரணை நடத்திய போது அந்த கார் கேசி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராம் என்பவரது கார் என்பது தெரிய வந்தது. ராம் வேளாங்கண்ணி கொடியேற்ற விழாவுக்கு குடும்பத்துடன் காரில் சென்றுவிட்டு வந்த பின்னர் கடந்த 15 நாட்களாக காரை எடுக்காமல் இருந்தது தெரிய வந்தது. இறந்து கிடந்த நபருக்கும் ராமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவரது சட்டை பாக்கெட்டில் தண்ணீர் வரி கட்டுவதற்கான ஒரு பில் இருந்துள்ளது. உடனே போலீசார் அந்த பில்லை வைத்து அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். அந்த தண்ணீர் பில்லில் வெங்கடா நகர், கோவிந்த சாலை, புதுநகர் என்ற முகவரி இருந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் அந்த முகவரிக்கு சென்று விசாரணை நடத்திய போது அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தவர் அந்த வீட்டில் வசிக்கும் பழனி ராஜா, வயது 62 என்பது தெரிய வந்தது. பழனி ராஜா சற்று மனநலம் குன்றியவர். இதனால் அவரது மனைவி 35 ஆண்டுகளுக்கு முன்னரே அவரை பிரிந்து சென்றுள்ளார். பழனி ராஜா தனியாக வசித்து வந்துள்ளார். அவரை அருகில் உள்ள அவரது அக்கா குடும்பத்தினர் கவனித்து வந்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி மதியத்திற்கு மேல் அவரது குடும்பத்தினர் அவரை யாரும் பார்க்கவில்லை. அன்றைய தினம் பழனிராஜா தண்ணீர் வரி கட்டுவதற்காக வீட்டில் இருந்து வெளியே வந்துள்ளார். அதன் பிறகு அண்ணா நகரில் மது வாங்கி கொண்டு காரில் ஏறி அமர்ந்து மது அருந்தியுள்ளார்.
பின்னர் வெளியே வர முடியாமல் மூச்சு திணறி இறந்துள்ளார். பழனிராஜா அவ்வப்போது வெளியில் சென்றுவிட்டு 2 அல்லது 3 நாள் கழித்து வருவார் என்பதால் குடும்பத்தினர் அவரை தேடவில்லை என கூறப்படுகிறது. போலீசார் வீடு தேடி சென்ற பிறகே அவர் இறந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் பிரேத பரிசோதனை முடிந்து சடலத்தை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலலிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் பிரசிடென்ட் பர்வீன் பேகம், செயலாளர் விசாலாட்சி, பொருளாளர் சுஜாதா, வழக்கறிஞர் தயாவதி, IMA செக்ரட்டரி டாக்டர் சீனிவாசன் மற்றும் மருத்துவர்கள் கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் செயின்ட் ஆம்ஸ் பள்ளி, ராமகிருஷ்ணா பள்ளி, பாரதிதாசன் கல்லூரி மற்றும் விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள், செவிலியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அகர்வால் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை மற்றும் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை வழியாக வந்து அகர்வால் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது. செல்லிப்பட்டில் சாலை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் 46,20,000 ரூபாய் செலவில் ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர், பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டம் 30 தொகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதல் முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 30 தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விநாயகம்பட்டில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடக்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு பேட்டில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு பேட்டில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல், முதல் தளம் மற்றும் சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணையின்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் அவர்களின் ஏற்பாட்டின்படி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள்
சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் வானூர் பிடிஓ அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், வல்லம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், வளக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராமுலு, மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமன், மனோகர், வேலு, ராமு, சதீஷ் மற்றும் கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிஜேபி பொதுக்குழுவில் மாநில அரசின் சாதனைகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானங்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாசித்தார். பிரதமரின் தாயாரை இழிவாக பேசி ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள பெண்களையும் தவறாக பேசிய ராகுலை பொதுக்குழு சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், வாக்கு திருட்டு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி தேர்தல் துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பிரதமர் மீது பொய் குற்றம் சாட்டியதை பாஜக பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கும், ரேஷன் கடைகளை திறந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவதற்கும் பொதுக்குழு பாராட்டு தெரிவித்தது. தைலாபுரம் அருகே புதுக்குப்பம் பள்ளியில் செய்வினை செய்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழப்பமடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் அருகே புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் உப்புவேலூர், கொஞ்சமங்கலம், டி பரங்கினி, எடைச்சேரி, நல்லாவூர் மற்றும் புதுநகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த 850 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த சில மாணவர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு அறையில் கதவின் ஒரு பகுதியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பயமுறுத்தும் வகையில் அகோர முகத்துடன் கூடிய சிறிய பொம்மை மற்றும் கதவு மற்றும் சுவர்களில் சிவப்பு நிறத்தில் கைரேகைகள் மற்றும் கால் சுவடுகளை பதிக்கும் பில்லி சூனியம் வைப்பது போன்று தோற்றத்தை உருவாக்கியுள்ளனர். இதனை கண்ட மாணவர்கள் இதுகுறித்து ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த ஆசிரியர்கள் இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் சுவற்றில் இருந்த பொம்மை மற்றும் கைரேகைகளை கலைத்து தண்ணீர் ஊற்றி கழுவி சுவடுகளை மறைத்துள்ளனர். மேலும் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் முன்பே சுவடுகளை அழித்து வழக்கம் போல் இன்று பள்ளியை இயக்கியுள்ளனர். மேலும் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் அறையில் இரவு நேரத்தில் வந்த மர்ம நபர் செய்வினை செய்தது போன்ற தோற்றத்தை உருவாக்கிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. செய்வினை செய்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியது பள்ளி மாணவர்களா அல்லது வேறு ஏதேனும் மர்ம நபர்களா என்ற குழப்பத்தில் ஆசிரியர்கள் திகைத்து வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,260 ரூபாய். 1 சவரன் தங்கம் 82,080 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 1,410 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளுக்கு ரங்கசாமி வாழ்த்து. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பாஜக பொதுக்குழுவில் 67 தீர்மானங்கள் நிறைவேற்றம். காரினில் சடலமாக கிடந்தவரின் அடையாளத்தை தண்ணீர் பில் மூலம் கண்டுபிடித்த போலீசார். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.